الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. وعن أنس بن مالك رضي الله عنه قال خطب رسول الله صلى الله عليه وسلم خطبة ما سمعت مثلها قط قال لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا قال فغطى أصحاب رسول الله صلى الله عليه وسلم وجوههم ولهم حنين متفق عليه. கூறிய அல்லாஹ் நடிகார்களே, நம் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய அச்சத்தினாலும் அவனை சந்திக்கக்கூடிய ஆசை கொண்டு ஒரு மனிதன் கண்ணீரை சிந்துவதும் அழுவதும் அதனுடைய சிறப்புகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா பின் மஸ்ஊத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவில் நிகழ்த்தினார்கள். அது போன்ற சொற்பொழிவை நான் ஒருபோதும் கேட்டதில்லை. அப்போது அவர்கள், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று கூறினார்கள். நபி தோழர்கள் தங்களின் முகத்தை மூடிக்கொண்டார்கள். அவர்களுக்கிடையே அழுகையின் முனங்கல் சப்தம் கேட்டது. இங்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த சம்பவத்தின் நேரத்தில் ஒரு வாலிபராக இருந்தார். ஒரு டீனேஜாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு வயசாக இருக்கக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர் பார்க்கிறாங்க சஹாபாக்களுடைய நிலையை. மூத்த சஹாபாக்கள், பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இந்த அவையில் இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகவும் உருக்கமான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிக்கக்கூடிய விஷயம், இப்படிப்பட்ட ஒரு சொற்பொழிவை நான் கேட்டது கிடையாது. அவ்வளவு ஒரு உருக்கமாக மனதை தொடக்கூடிய அந்த நிலை இருந்தது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்து விட்டால், அல்லாஹ் எனக்கு காண்பித்ததை அல்லது காண்பிக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அதை பார்த்து விட்டால், அதை அறிந்து விட்டார் என்றால், நீங்கள் சிரிப்பதை குறைத்துக் கொள்வீர்கள், அழுவதை அதிகப்படுத்தி விடுவீர்கள். உங்களுக்கு சிரிப்பு நீங்கள் மறந்து விடுவீர்கள், அழுகைதான் உங்களுக்கு வரும் என்று இந்த விஷயம் சொல்லும் பொழுது இருந்த சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய கரங்களை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு தலையை குனிந்து அவர்கள் அழக்கூடிய சப்தம். இங்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து என்ன சொல்றாங்க, நான் கேட்டேன் அவர்களுடைய அழுகையுடைய சப்தத்தை, அந்த முனகலை நான் கேட்டேன் என்று. சுப்ஹானல்லாஹ். முதல் விஷயம் இருக்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காண்பிக்கக்கூடிய விஷயம், அல்லாஹ் தஆலா மறைத்த விஷயங்கள், அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை அவங்களுக்கு காண்பிக்கின்றார். இது அல்லாஹ் தஆலா தான் நாடியவருக்கு சில விஷயங்களை காண்பிக்கின்றான். இதை கொண்டு சிலர் என்ன செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மறைவான கல்வி இருந்தது, இன்னும் இருக்கின்றது, நஊது பில்லாஹி மின் தாலிக் என்ற இந்த வாதத்தை வைக்கின்றார்கள். குறிப்பாக சூஃபியாக்கள் மற்றும் தர்கா கபர் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்தை உயர்த்தி அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லது அல்லாஹ்வுக்கு சமமாக செய்யக்கூடிய அல்லது அல்லாஹ்வுடைய சில தன்மைகளை இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மறைவான கல்வி கிடையவே கிடையாது. அவருடைய ஹயாத்திலும் சரி, அவருடைய வஃபாத்திற்கு பிறகும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மறைவான கல்வி என்ற அந்த விஷயமே கிடையாது. அதைதான் அல்லாஹ் தஆலா தெளிவாக சூரத்துல் ஆராஃப் 188வது வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நீங்களே சொல்லுங்கள் என்று மக்களிடம் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். என்ன? குல்லா அம்லிகு லினஃப்ஸி நஃப்அன் வலா தர்ரா இல்லா மா ஷா அல்லாஹ் வலவ் குன்து அஅலமுல் கைப லஸ்தக்ஸர்து மினல் கைர் வமா மஸ்ஸனி யஸ்ஸூ இன் அன இல்லா நதீரு வ பஷீரு லிகௌமி யுமினூன். நபியே, நீர் கூறும், அல்லாஹ் நாடினால் அன்றி நான் எனக்காக யாதொரு நன்மையோ அல்லது தீமையோ செய்து கொள்ள சக்தி இல்லாதவன். மறைந்திருப்பவற்றை நான் அறிபவனாக இருந்தால் நன்மைகளை அதிகமாக்கி தேடிக்கொண்டிருப்பேன். அந்நிலையில் எவ்வித தீங்கும் என்னை தீண்டிராது. நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனும்
நன்மாரையும் கூறுபவனுமே அன்றி வேறில்லை என்று நபியை நீங்க சொல்லுங்க. பாருங்க, இங்கு முதல் விஷயம், எனக்கு நன்மையும் எனக்கு தீமை என்று என்னாலே ஏற்படுத்த முடியாது, அல்லாஹ் நாடினால் மட்டும்தான். எனக்கு அல்லாஹு தஆலா சோதிக்க விரும்பினார் என்றால் அந்த சோதனையிலிருந்து என்னால் விடுபட முடியாது. அதே போல நான் ஒரு விஷயத்தை எனக்கு நன்மையை பெற வேண்டும் அல்லது எனக்கு நன்மையான விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினாலும் அல்லாஹ் விரும்பாத என்றால் எனக்கு அது ஏற்படாது என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு சொல்லுங்கள், எனக்கு மறைவான கல்வி இருந்திருந்தால் நன்மையான அமல் இன்னும் அதிகமா செஞ்சிருப்பேன், அதிகமாக நன்மையான அமல்களில் ஈடுபட்டு இருப்பேன், அதனால் எனக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. நாம் பார்க்கின்றோம் சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் கழித்தார்கள். அல்லாஹ் அக்பர். தொடர்ச்சியாக 2 நாட்கள் வயிறு நிரம்பி சாப்பிட்டதே கிடையாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹதுடைய போரில் எவ்வளவு காயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு முன்னால் மக்காவுடைய காஃபிர்கள் சும்மா விட்டார்களா? எவ்வளவு சிரமங்கள், இன்னங்கள், துன்பங்கள், எல்லா விதமான சிரமத்தை அவர்களை கொடுத்தார்கள். தாயிஃபுடைய பயணம் செல்லும் பொழுதும் சரி, அங்கேயும் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. இப்படி என்ற அனைத்து விஷயங்களும் அவருக்கு மறைவான கல்வி இருந்திருந்தால் இது அனைத்திலும் பாதுகாக்க அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பார். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மறைவான கல்வி இல்லை என்பதற்கு மிக தெளிவாக நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனம் நமக்கு காண்பிக்கின்றது, அவருக்கு மறைவான கல்வி என்பது கிடையாது. மறைவான கல்வி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அது அவனிடம் மட்டுமே இது பிரத்யேகமானது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சில விஷயத்தை அல்லாஹ் தஆலா காண்பிக்கிறான் தான் விரும்பக்கூடிய அடியார்களுக்கு. அவர்கள் சொல்கின்றார்கள், நான் அறிந்ததை அல்லது எனக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு காண்பித்த விஷயத்தை நீங்க பார்த்து விட்டீர்கள் என்றால் நீங்க சிரிப்பை மறந்துடுவீங்க. இந்த உலகத்துடைய இன்மைகளில் நீங்கள் முழுகுவது விஷயத்தில் நீங்கள் மறந்துடுவீங்க. பிறகு மறுமையுடைய விஷயங்களை சிந்தித்து அதிகமாக அழக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய பாவங்களை நீங்கள் எண்ணி அழக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று இந்த விஷயம் சொன்ன உடனே பாருங்க, அந்த சஹாபாக்கு நிலை எவ்வளவு நன்மையான அமல்கள் செய்வதில் அவர்கள் முன்னே இருந்தார்கள். ஃபர்ஸ்டா இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு நன்மையான விஷயத்திலும் முதல் அவர் தான் இருப்பாங்க. அவர்களை போல ஒரு சமுதாயம் பின்னால் வந்ததும் கிடையாது, கியாமத் நாள் வரை வரப்போவதும் கிடையாது. அப்படிப்பட்ட சஹாபாக்களே அவ்வளவு அமல்கள், அவ்வளவு நன்மையான விஷயங்கள், எல்லா பாவங்களை விட்டும் அவர்கள் தன்னை பாதுகாத்து கொண்டு அவர் முடிந்த அளவு அல்லாஹ் தஆலாவுடைய மற்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த வாழ்க்கை தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அந்த சஹாபாக்கள் இதை கேட்ட உடனே செய்றாங்க, முகத்தை மூடிக்கொள்கின்றார்கள். மூடிக்கொண்டு இன்னொரு அறிவிப்பில் வருகின்றது, தன்னுடைய போர்வையை அவர்கள் தலையில் போர்வையை போட்டு குனிந்த நிலையில் அழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த அழக்கூடிய சப்தத்தை அந்த சிறுவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அதை பார்க்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் அவர் வாழ்ந்தது கிட்டத்தட்ட 110 வயது வரை வாழ்ந்தார். கடைசியான சஹாபி பஸ்ராவில் வஃபாத்தான சஹாபி, பஸ்ரா நாட்டில் கடைசியான ஒரு சஹாபி வஃபாத்தான் அனஸ். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக பிரத்யேகமாக துஆ செஞ்சாங்க. அவங்களுடைய தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அனஸுக்காக நீங்க துஆ செய்யுங்க, உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக இவனை நான் இங்கு விடுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருடம் பணிவிடை செய்தார்கள். அப்ப அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. இந்த சஹாபி பார்க்கறாங்க, எல்லாரையும் பார்க்கறாங்க, பெரியவர்களை, பெரிய மூத்த அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் என்ற மூத்த சஹாபாக்கள் இருந்த நிலையில் அழக்கூடிய அந்த சப்தத்தை கேட்கின்றார்கள் என்று பதிவு செய்கிறார். ஆக இந்த ஹதீஸில் நாம அல்லாஹ் தஆலாவுடைய அல்லாஹை பற்றி அஞ்சி அழுவது என்பது சிறப்பாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு எப்பொழுது நாம் கண்ணீரை சிந்தினோம், எப்பொழுது அல்லாஹுடைய நிஅமத்தை பெற்று அந்த சந்தோஷத்தினால் நாம் ஆனந்த கண்ணீரை விட்டோம். ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இந்த அமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், தனிமையில், மக்களுக்கு மத்தியிலே. நான் நேற்று சொன்னது போல சில அமல்களை நமக்கும் நம்முடைய ரப்புக்கு தவிர வேறு யாருக்கும் நாம அது காண்பிக்காத நிலையில் நாம் செய்யும். அதுல ஒன்றுதான் இது. அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு கண்ணீர் விடக்கூடிய அந்த கண்களை அல்லாஹ் நரகம் நெருப்பு எப்பொழுதுமே தீண்டாது. அதுதான் அடுத்த ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கூறியிருக்கின்றார்கள். சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அச்சம் காரணமாக அழுகின்ற மனிதர் கறந்த பால்
மடுவுக்குள் மீண்டும் நுழையும் வரை ஒருபோதும் நரகில் நுழைய மாட்டார். அல்லாஹ்வின் வழியில் படிந்த புழுதியும் நரக புகையும் இணைத்திடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதியில் வரக்கூடிய ஹசன் தரத்தில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் அச்சம் காரணமாக அழுகின்ற மனிதர் வேறு எந்த ஒரு காரணம் கிடையாது. அவனுடைய பலவீனமோ அல்லது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களோ, அவனால் அந்த சிரமங்கள் தாங்க முடியாத நிலையில் அந்த விஷயம் வெறும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு அழக்கூடிய அந்த கண்கள் நரக நெருப்பு எப்பொழுதும் தீண்டாது. எப்படி கறந்த பால் திரும்பவும் மடுவில் செல்லாதோ அதே போலதான் அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா செய்ய மாட்டான், நரகத்திடம் போட மாட்டான். ஆனால் நிபந்தனை அல்லாஹ்வுடைய அச்சத்திற்காக அவன் அழக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த அச்சத்தில் அல்லாஹ் அந்த அழுகையில் இஹ்லாஸான நிலை இருக்க வேண்டும். மகஸ்துதிக்காகவோ மக்களுக்காகவோ என்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஆக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த தன்மை நம்முடைய வாழ்க்கையில் தனிமையில் இந்த இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.